ஹலோ எவ்ரிவான், வணக்கம். இன்னைக்கு நம்மளோட இந்தியன் ஹிஸ்டரி சீரீஸ்ல நெக்ஸ்ட் பார்க்க போற வீடியோ என்னன்னா ஏர்லி வேதிக் கல்ச்சர் தான் பார்க்க போறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் என்னோட ஒர்க்கு வந்து நீங்க ரெகக்னைஸ் பண்றது எப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்றது மூலமா தான். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பிரசென்ட் பண்ற என் பேர் என்னன்னா அனிதா. நம்ம எப்பவுமே எதை வந்து ரெஃபரன்ஸா வச்சு இந்த வீடியோஸ் எடுக்கிறோம்னா தமிழ்நாடு புக்ஸ் அண்ட் என்சிஆர்டி புக்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே ஒன்னா சேர்த்து தான் நான் ஒரு வீடியோ பிரசென்ட் பண்ணிட்டு இருக்கேன். வித்தவுட் எனி டிலே நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கான டாபிக் வந்து ஏர்லி வேதிக் கல்ச்சரோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போறோம். இதுல வந்து நம்ம ரிக் வேதிக் பீப்புள் அவங்களோட பொலிட்டிக்கல் லைஃப் அண்ட் எக்கனாமிக் லைஃப் வந்து எப்படி நடத்தினா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பொலிட்டிக்கல் லைஃப் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். பொலிட்டிக்கல் லைஃப்னு பார்த்தோம் அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபுல்லா பார்ப்போம். எப்படி வந்து ஆட்சி செய்யப்பட்டது, எப்படிலாம் மக்கள் அந்த ஆட்சி கீழே வாழ்ந்தாங்க அப்படின்றதான். பார்த்தீங்கன்னா இவங்களை மெயினாக ஆட்சி செய்கிறது வந்து ராஜா. அவரு கீழே வந்து யார் யார் இருப்பாங்க அப்படின்னா, ஒன்று புரோகிதர்கள், புரோகித், அடுத்து சேனை கமாண்டர் இருப்பாங்க. மூணாவது வந்து தூதாஸ் பார்த்தீங்கன்னா என்வாய்ஸ், தூதர்கள் இங்கிருந்து இன்னொருத்தவங்களுக்கு மெசேஞ்சர்ஸ் அவங்க, அண்டு ஸ்பை ஒற்றர்கள். இந்த மாதிரி 4 விதமான டிவிஷனா இருந்திருக்காங்க. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்திருக்காது. அவங்க ஒரு சேனையோ படையோ அவங்க வச்சதில்லை. ஏன்னா அவங்க லவ் அண்ட் பீஸ் லவ் பண்ற பீப்புள். இங்க பாத்தீங்கன்னா வேதிக் பீரியட்ல இருந்து தான் உங்களுக்கு இந்த மாதிரி சேனை, கமாண்டர், இந்த மாதிரி ஒரு வாருக்காகவே வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கலாம். வார் அப்படின்றது வேதிக் பீரியட்ல இருந்து தான் வருது. ஸோ அதனால அவங்களுக்கு சேனைன்ற ஒரு டிவிஷனும் தேவைப்பட்டது. இப்போ கிங்குக்கு கீழே பார்த்தீங்கன்னா 2 அசம்பிளி இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா சபான்றது இப்போ அவங்க கீழே ஆட்சி செய்கிறவங்கள வெறும் எல்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து, வயதானவங்க எல்லாருமே வந்து சேர்ந்து இருக்கிற ஒரு குரூப் தான் வந்து சபான்னு சொல்லுவாங்க. அடுத்து இன்னொன்று சமிதி. இது வந்து ஜனபதாஸ் கரெக்டா. ஸோ ஜனபதாஸ் கீழே நிறைய ஜனாஸ் இந்த மாதிரி நிறைய போகும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பிரிவில் இருந்தும் அவங்களோட பீப்புளோட ரெப்ரசன்டேட்டிவை வச்சு நடத்துகிற ஒரு குழு தான் வந்து சமிதின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ராஜாவோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அவரோட டியூட்டிஸ் வந்து அவரோட லேண்டை ப்ரொடெக்ட் பண்ணணும். 2வது அவரோட ரிலீஜியஸ் டியூட்டிஸை செய்யணும். அவர் கும்புற வழிபடுற தெய்வத்தை மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது, அவருக்கான அந்த வேலைகளை அவர் செஞ்சாகணும். அதுதான் மெயினாக புரோகித் அப்படின்னு இருக்குது. இன்னொன்று, அந்த பீரியட்ல இருந்த எல்லாருமே ஒரே மதத்தை சேர்ந்தவங்கன்றனால இந்த விஷயங்கள்லாம் அவங்க செஞ்சாகணும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ப்ரொடெக்ட் ஹிஸ் பீப்புள். உண்மையிலேயே ராஜாவோட மெயினான விஷயம் அவரோட மக்களை அவர் பாதுகாக்கிறது. ஏதாவது ஒரு தப்பு நடந்தாலும் பனிஷ்மெண்ட்ஸ் அண்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறது இவரோட வேலை. ஃபைனலாக அவரோட கிங்டம் வேணும்னா அவரோட லேண்டை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக்குறதும், இல்லை அப்படின்னா அதை ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆக்குறது, இல்லை கம்மியாக்குறது எல்லாமே வந்து கிங்கு கையில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கிங் அவரோட வேலையை செய்கிறதுக்கு அவருக்கும் வந்து ஏதாவது ஒரு இன்கம் தேவை இல்லையா? அந்த இன்கம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மக்களே விரும்பி இவரோட இந்த டியூட்டிஸ்க்காக ராஜாவுக்கு ஒரு அமௌண்ட் தருவாங்க. அது எப்படின்னா பலின்னு சொல்லுவாங்க. பலி அப்படின்றது வந்து வாலண்டரியாக மக்களே விருப்பப்பட்டு கொடுக்குற ஒரு பணமோ இல்லை கிஃப்டோ சொல்லலாம். பலி அப்படின்றது ஒன்று வந்து என்னவா ஆகும் பார்த்தீங்கன்னா, ஆட்சி செய்கிற கிங்கோட அவரோட கீழே இருக்கிற மக்களே கொடுக்கறது. இல்லைன்னா அவர் ஏதாவது ஒரு லேண்டை கைப்பற்றினார்னா அந்த லேண்டில் இருக்கிற மக்களும் சேர்ந்து இவருக்கு நன்கொடை கொடுக்கறது. பலி அப்படின்றது என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு வகையான டேக்ஸ். மெயினாக பார்த்தோம் அப்படின்னா 1/6 வந்து கொடுப்பாங்க. இப்போ அங்கே இருந்தவங்க மெயினாக பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், கேட்டில் ரீடிங், ஆரியன்ஸ் அப்படின்றதுனால அவங்க அக்ரிகல்ச்சர் பண்ணி அவங்களுக்கு கிடைக்கிற அந்த விளைச்சல்ல ஒரு 1/6 வந்து கிங்குக்கு கொடுப்பாங்க எல்லா மக்களும். அதோட அவங்க கிட்ட இருக்கிற கேட்டலும் கொடுப்பாங்க. இதுதான் வந்து ஓவராலா வந்து பொலிட்டிக்கல் லைஃப் இப்படிதான் வந்து ராஜா நடத்திருக்காரு. இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இப்ப ரிக் வேதிக் பீரியட்ல அங்க ஒவ்வொரு ராஜா கீழேயும் இருக்கிற ஒரு பெரிய பெரிய அஃபீஷியல்ஸ், அவர் கீழே ஆட்சி செய்யற மக்கள்ல அவங்களுக்கான டைட்டில் கொடுக்கப்பட்ட பேர்கள் என்னென்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆரியன்ஸ் அப்படின்றதுல வந்து அவங்க எல்லாருமே வந்து ஆடு மாடுகளை மேய்க்கிறது, அது அவங்களோட மெயின் வேலை. ஸோ இந்த ஆடு மாடுங்களும் சாப்பிடணும். ஸோ அவங்களுக்கு என்ன சாப்பிடுவாங்கன்னா அதுதான் நம்ம பாஸ்டர்னு சொல்லுவோம். அந்த பாஸ்டர் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறது, அதுக்கான அந்த அத்தாரிட்டி பேர் வந்து என்னன்னா பிரஜாபதி. அடுத்து என்னன்னா ஃபேமிலி, ஒவ்வொரு ஃபேமிலியோட ஹெட்டும் வந்து அப்பான்னு சொல்லிட்டோம். ஸோ ஆனா அவங்களுக்குன்னு ஒரு நேம் இருக்கணும் இல்லையா? அது வந்து யாருன்னா குலாபாஸ் ஆர் குலானா ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. அடுத்து என்னன்னா இட்ஸ் தி ஃபைட்டிங் ஹோர்ஸ் டு பேட்டில். ஒவ்வொரு வார் அப்பையும் ஒவ்வொரு வில்லேஜ்ல இருந்து தான்
ஆளுங்கெல்லாம் அனுப்புவாங்க. அவங்க தான் வில்லேஜ் தான் வந்து தனியா இந்த மாதிரி ஃபைட்டிங்க்கு வார் வந்து அப்படின்னு சோல்ஜர்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. கிங் வந்து தனியா வந்து அவர் வந்து இந்த மிலிட்ரிக்குன்னு ஒன்று வந்து அவர் மெயின்டைன் பண்ண மாட்டாரு. ஸோ இந்த ஃபைட்டிங் ஹோர்ட்ஸை வந்து பேட்டிலுக்கு அனுப்புற அந்த ஹெட்டை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா கிராமினிஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா வில்லேஜ் ஹெட் தான் இதை வந்து எல்லாத்தையும் பாக்குறது, அதனால கிராமினிஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்து நமக்கு தெரிஞ்சு சொன்னதுதான் நான், கிங் வந்து எந்த ஒரு ஆர்மியும் மெயின்டைன் பண்ண மாட்டாரு. ஸோ வார்னு ஒரு விஷயம் வரும்போது கிங் ஒருத்தர் வாருக்கு போறாரு அப்படின்னா கிங் மெயின்டைன் பண்ணாதனால அந்த மாதிரி அனுப்புற குரூப்பை தான் மிலிட்டியான்னு சொல்றோம். இந்த மிலிட்டியாஸ் தான் வந்து டிஃப்ரெண்டா ட்ரைபல் குரூப் சிக்யூரிட்டி கிளான்ல இருந்து தான் ஆளுங்களை அந்த கிராம தலைவர் அனுப்புவாருங்க, போய் வார் பண்றாங்க. மிலிட்டியா அப்படின்றது என்னன்னா மிலிட்ரி ஃபங்க்ஷன்ஸ், இது எல்லாமே வந்து இந்த கிளானை வந்து ப்ரொடெக்ட் பண்றது, அதனால அதை வந்து மிலிட்டியான்ற பேர்ல சொல்லுவோம். அடுத்து ட்ரைபல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ இவங்க பீரியட்ல என்ன மாதிரியான கவர்மெண்ட் இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா ட்ரைபல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரைபல்ஸ், ஏன்னா இங்க வந்து அவரோட மெயின் வேலை ப்ரொடெக்ட் பண்றது எல்லாம் பண்றது, அதுக்கு மக்கள் தான் அவருக்கு காசு கொடுக்குறாங்க. அதுவும் ட்ரைபல் பீப்புள் தான் குட்டி குட்டி கிளானா இருக்காங்க, அவங்க தான் வந்து எல்லாமே பண்றாங்க. அண்ட் அவருக்கு வார்க்கு போறனாலும் இவங்க தான் கொடுக்குறாங்க. ஸோ மெயினா அதிகமான பவர் அந்த ட்ரைபல் குரூப் பீப்புளுக்கு தான் இருக்கு. அதனால ட்ரைபல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் தான் அங்க நடந்ததுன்னு சொல்றோம். இப்போ இந்தியா வந்து இட்ஸ் பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ரிக்வேதிக் பீரியட்ல பாத்தீங்கன்னா இட் இஸ் ட்ரைபல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். அடுத்து வந்து அதாவது சிவிக் அப்படின்றது வந்து மெயினான ஒரு விஷயமே வந்து மக்கள் தான், சிட்டிசன்ஸ் தான் சிவிக்ஸ் சொல்லுவோம். ஸோ இந்த சிட்டிசன் வந்து இப்படிதான் இருக்கணும், இந்த இடத்துல மட்டும்தான் வாழணும், இந்த மாதிரி நிறைய ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் வந்து அப்ப கிடையாது, இப்படிதான் நடந்துக்கணும், அந்த மாதிரி ஒரு இதே மெயின்டைன் பண்ணல. இங்க இருக்கிற மக்கள் இந்த ராஜாக்கு அவங்களுக்கு செஞ்ச உதவிக்கு அவங்க இது பண்ணலாம். ஸோ எந்த ஒரு சிவில் சிஸ்டமும் எந்த ஒரு டெரிட்டோரியல் அட்மினிஸ்ட்ரேஷனுமே ரிக்வேதிக் பீரியட்ல மக்கள் ஃபேஸ் பண்ணல அப்படின்றதும் நமக்கு தெரிய வருது. அவங்களோட எக்கனாமிக் லைஃப் எப்படி இருக்கு, இந்த மாதிரி எப்படி ரூல் பண்ணாங்க எல்லாம் பார்த்துட்டோம். அப்போ அவங்களோட பொருளாதாரம் எப்படி இருந்தது அப்படின்றது தெரியணும். மக்களோட பொருளாதாரம் மெயினான வேலை என்னன்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு கேட்டில் ரேரிங், ஆடு மாடுங்களை பார்த்துக்கிறது, அண்ட் இன்னொன்று வந்து அக்ரிகல்ச்சர் செஞ்சுருப்பாங்க. மெயினாக வந்து ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சர் தான் அவங்க செய்வாங்க. அப்புறமா வந்து அக்ரிகல்ச்சர் அடுத்தடுத்த பரிமாணங்கள் அதுவும் பார்க்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் ட்ரேட் அண்ட் காமர்ஸ், வணிகம் தொழில் செய்கிறாங்க. அந்த ட்ரேடர்ஸ்க்கே வந்து டிஃப்ரெண்டான நேம் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன்று வந்து ட்ரேடர்ஸ் அப்படின்றவங்கள வணிகம் செய்கிறவங்க இந்த வணிக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொன்று மர்ச்சன்ட்ஸ் அப்படின்றவங்கள பானிஸ்ன்னு சொன்னாங்க. ட்ரேடர்ஸ்ன்றது பொதுவான வார்த்தை, மர்ச்சன்ட்ஸ் அப்படின்றது பல்கான மெட்டீரியலில் இங்கேருந்து அங்கே வந்து ட்ரேடிங் பண்ணுறவங்கள மர்ச்சன்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, எல்லாருமே ட்ரேடிங் செய்கிறாங்க. எவ்வளோ குவான்டிட்டியில் எந்த மாதிரி செய்கிறாங்கன்னு பேஸ் பண்ணி தான் இந்த மாதிரி டிவிஷன் இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா காப்பரும் அயனுமே யூஸ் பண்ணாங்க இந்த பீரியடில். ஸோ அந்த ரெண்டையும் வச்சு அவங்க டூல்ஸும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் செய்ய ஆரம்பித்தாங்க. ரிக்வேதால காப்பரை வந்து அயாஸ் அப்படின்னு சொல்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். காப்பர்னா அயாஸ், அயன் அப்படின்றத நம்ம டைரக்டா யூஸ் பண்ண முடியாது, நம்ம சொல்லியிருக்கோம். அயனுக்கு போட நிறைய மெட்டல் சேர்ந்து செய்வோம். ஸோ அப்போ அயன் அப்படின்றத அவங்க வந்து எந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னா லோஹித் அயாஸ், சியாமயாஸ் அப்படின்னு 2 இதுல பிரியுது. இந்த மாதிரி பேருங்கள்லாம் வந்து நீங்க ரிக்வேதால பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி நேம்ஸும் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஆக்குபேஷன் இல்லாம வேற என்னென்ன ஆக்குபேஷன்லாம் பண்ணாங்க அப்படின்னு கார்பென்ட்ரி பண்ணியிருப்பாங்க, பிளாக் ஸ்மித்ஸ், கோல்டு ஸ்மித், மெட்டல் ஒர்க்கிங், லெதர் ஒர்க்கிங், பாட்ரி மேக்கிங்ன்றது இம்பார்ட்டன்ட். பாட்ரி கல்ச்சர் பார்த்தீங்க வெரி ஆகிக்கிட்டே இருக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா ரிக்வேதிக் பீரியட்ல ஆர்ச்சர் பாட்ரி கல்ச்சர், அதுக்காக வேற எந்த பாட்ரியும் இல்லையான்னு கிடையாது. இது எப்படி கிளாஸிஃபை பண்றாங்கன்னா ஒரு கல்ச்சர்ல மெஜாரிட்டியா எந்த மாதிரி பாட்ஸ் கிடைக்குதோ அதை வச்சு அந்த கல்ச்சர் பேஸ் பண்றாங்க. இந்த பாட்ரி மேக்கிங்ல பெயிண்டட் கிரேவர் கல்ச்சர் அப்படின்னு நம்ம வந்து லேட்டர் வேதிக் பீரியட்ல படிப்போம். அது வந்து முன்னாடியே எங்க பார்த்திருக்காங்க அப்படின்னா ஹரியானா அண்ட் பஞ்சாப்ல 3 சைட்ஸ்ல நமக்கு கிடைச்சிருக்கு. மெயினா வந்து பகவன்புரா அப்படின்ற பிளேஸ்ல தெரியும் 1600 BCல இருந்து 1000 BC வரைக்கும் இது இருந்ததா சொல்லப்படுது. பாட்ரி மேக்கிங்ன்றது ஒரு பெரிய கான்செப்ட். நான் பாட்ரி மேக்கிங் பத்தி ஒரு செப்பரேட் வீடியோ போடுறது. அடுத்து வீவிங்ன்றது ஒரு இம்பார்ட்டன்டான தொழில் தான், நெசவு தொழில். ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஆடைகள்ன்றதை அணிஞ்சிட்டு இருக்காங்க, எல்லாருமே க்ளோத்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக வீவிங்ன்ற ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. வீவிங் பண்ணுறதுக்கு என்ன துணி யூஸ் பண்ணாங்கன்னா காட்டனும் உள்ளனும் யூஸ் பண்ணி தான் அவங்க பண்ணாங்க. காட்டன் அண்ட் உள்ளன் ரெண்டுமே வந்து நேச்சுரலாக நமக்கு கிடைக்கிற விஷயங்கள் தான். எக்கனாமிக் போகும்போது ட்ரேடிங் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா மெயினாக என்ன சிஸ்டம் பண்ணாங்க அப்படின்னா பண்டை மாற்று முறைன்னு சொல்லுவோம். அதுதான் வந்து பார்ட்டர் சிஸ்டம். இப்போ வந்து பார்ட்டர் சிஸ்டம் தான் ப்ராக்டிஸில் இருந்திருக்கு. அந்த காலத்திலேயே வந்து பணத்தை கொடுத்து இன்ட்ரெஸ்ட் வாங்குற பழக்கமும் இருந்திருக்கு அவங்க கிட்ட. இதை வந்து நம்ம ரிக்வேதாலேருந்து தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அப்புறம் கரன்சி யூஸ் பண்ணவே இல்லையானா அவங்க கரன்சியும் யூஸ் பண்ணியிருக்காங்க, பார்ட்டர் சிஸ்டமும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கரன்சி யூஸ் பண்ணாங்க அப்படின்னா என்ன கரன்சின்னு பார்த்தோன்னா கோல்டு காயின்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான பேர் வந்து நிஷ்கா.
ஸோ இந்த கரன்சி காயின்ஸோட நேமும் ஞாபகம் வச்சுக்கணும். கோல்டு காயின்ஸை நிஷ்கான்னு சொன்னாங்க ரிக்வேதிக் பீரியட்ல. இப்போ ஜியாகிரபிக்கலா இது எப்படிலாம் வந்து ஸ்பிளிட் ஆயிருக்கு அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஏர்லி வேதிக் பீரியடோட ஓவரால் வந்து பவுண்டரிஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நார்த் ஆப்கானிஸ்தான் வரைக்கும், சவுத்தில் குஜராத் வரைக்கும் இருந்திருக்காங்க. அப்புறம் ஈஸ்ட்ல கங்கா ஏரியா வரைக்கும் இருந்திருப்பாங்க. உத்தரப்பிரதேஷ் அந்த ஏரியா வரைக்கும் வந்திருக்கும். வெஸ்டர்ன் பார்ட்ல காபூல் ஆர் கூபா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, விச் இஸ் இன் பாகிஸ்தான். ஸோ இந்த ஏரியாலாம் தான் வந்து இவங்களோட பவுண்டரியா இருந்து. ரிவர் சரஸ்வதி இப்போதைக்கு நமக்கு தெரியல அப்படி ஒரு இருந்ததானு, பட் ஆனால் வந்து ஆர்கியாலஜிக்கலா இட் இஸ் ஒன்று இருந்தது. இதை தான் நம்ம லாஸ்ட் ரிவர், காணாம போன ரிவர்னே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ரிவர் சரஸ்வதின்றது ரிக்வேதிக் பீப்புளுக்கு ரொம்ப புனிதமான ரிவரா கன்சிடர் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். அண்ட் சரஸ்வதி ரிவரை சுற்றி தான் வந்து நிறையா பீப்புளும் வந்து வாழ்ந்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் தெரிய வருது. இதோட இந்த வீடியோ முடியும். நெக்ஸ்ட் வீடியோவில் ஏர்லி வேதிக் கல்ச்சரில் வாழ்ந்த மக்களோட லைஃப் ஸ்டைல் தான் பார்க்க போகிறோம். அவங்களோட ஃபுட், அப்புறம் எந்த மாதிரி க்ளோத்ஸ் வந்து போட்டாங்க, அண்ட் எந்த ரிலிஜியனை வந்து வழிபட்டாங்க, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோட நம்ம ஏர்லி வேதிக் பீரியட் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிடுவோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது குவரிஸ் இருந்தாலும் நீங்கள் எங்களை கமெண்ட் செக்ஷனில் காண்டாக்ட் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் நான் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.